ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அலினா தங்கச்சி. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம காலையில் எழுந்தோடனே அர்ஜென்ட்டாக அது இதுன்னு பண்ணாமல் எதுன்னு யோசிக்காமல், அதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து ஏஞ்சு டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு. டீ காஃபி முடிச்சுட்டு இப்போ வந்து தக்காளி சாதம் வந்து செய்யறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், கருவேப்பிலை மேலே செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன், அப்புறம் பூண்டு தட்டி வச்சுக்கிட்டேன், அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், பச்சை மிளகா நிறையா, நம்மளுடைய ஃபேவரட் பச்சை மிளகா நிறைய வச்சுருக்கேன், நம்மளுடைய ஃபேவரட் பச்சை மிளகா. ஓகேவா? அப்புறமா கடுகு, ஜீரகம், இதுதான். இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலினா தங்கச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எண்ணெய் பட்டாளிங்க கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஏன் தக்காளி சாதம் செய்யலைன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் இதெல்லாம் வந்து வழக்கமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டு தான் இருக்கோம். அதே சாப்பிட்டு இருக்கோம், போர் அடிக்குது. அதனால ரைஸ் டைப்பில் ஒரு நாள் தக்காளி சாதம், கொத்தமல்லி சாதம், புதினா சாதம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இடையில இந்த மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன். அது என்னுடைய இதுதான் வந்து இன்றைக்கி தக்காளி சாதம் செய்கிறேன். பாருங்கள். இந்த விருது இலை மட்டும் போட்டுக்கலாம். பிரியாணி லீஃபு, கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு, அவ்வளோதான். நம்மளுடைய ஸ்பெஷல் மிளகாத்தூள் கறி, காஷ்மீர் சில்லி பேஸ்ட், காஷ்மீர் சில்லி பேஸ்ட். அடுத்தது தண்ணியோடு நாங்கள் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். 1.5 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி. உப்பு போட்டுக்கிறேன். இஞ்சிக்கு வந்து நான் வந்து என்னோடய ஃபேவரட் கப்பு, இந்த கப்பில் தான் சாப்பிட போகிறேன். அது வாங்கினதுலேருந்து நானும் குடிக்கணும்னு வாங்கி இவ்வளோ நல்லா ஷோக்கு தான் வச்சுருந்தேன். இதை இப்போ பாருங்கள், 2 பக்கமும் வந்து மிக்கி மவுஸ் அந்த பொம்மை இருக்குது, ஸ்டிக்கரு. நம்ம வந்து டீ வந்து சாப்பிட போகிறோம். இஞ்சி டீ
அடுத்து நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா தட்டிட்டு தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, செம்ம பெனிஃபிட்டும். அடுத்தது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் கட் பண்ணிலாம் இல்லை, இந்த மாதிரி தட்டி சாப்பிடணும். தட்டி தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிடணும். ஓகேவா? அதுதான். இதில் வந்துட்டு உப்புலாம் சேர்க்கக்கூடாது. இதுதான் வந்து இந்த தக்காளி சாதத்துக்கு சைடில் வச்சு ஸ்டைலிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு சேர்க்காதீங்க, அப்படியே சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட உங்களுக்கு பிடிச்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருளை வந்து எடுத்துக்கிறோன்னா அது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது. ஆனால் வந்து நம்ம சாப்பிட அது அவ்வளோ டேஸ்ட்டாக நம்மளுக்கு மாறிடும். ஓகேவா? இதுதான் சின்ன வெங்காயத்தை இடித்து தயிர் பச்சடி செஞ்சாச்சு. குக்கர் நம்ம கொஞ்சம் அந்த இது ப்ரெஷர் இறங்கினோடனே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எப்படி ரொம்ப அழுக்கு குட்டியாக இருக்காங்க 2 பேரும். இவங்களுக்கு போயிட்டு ஃபுல்லாகவே வந்து முடி ட்ரிம் பண்ணிடலாம், பேபி கட் பண்ணிவிட்டு நல்லா குளிக்க வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து அதுக்கு நேரமே வரமாட்டேங்குது. ஏன்னா மழை வந்து நின்னா தான் வந்து செய்யணும். ஏன்னா சிட்ஸு குட்டி இல்லை, இதெல்லாம் சிட்ஸு பப்பிங்கள்ல. அதனால் வந்து அடல்ட்டு தான் இவங்க 2 பேருமே. இருந்தாலும் சிட்ஸு பப்பிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவ் அதிகமாக. அதாவது மழையில் வந்து குளிர் வரும். மார்கழி மாதமே செய்யக்கூடாது ஆக்சுவலாக பார்க்க போனால். ஆனால் இவங்க குட்டி போட்டதுலேருந்து நானும் ஏதாவது போய் போடணும், குளிக்க வைக்கணும், இந்த முடியெல்லாம் வந்துட்டு பேபி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் அதுக்கு டைமே வரல, நேரமே வரல. பார்க்கலாம், இன்றைக்கி நான் கிளம்புனாலும் கிளம்பிடுவேன். இவங்க 2 பேருக்கும் அழகாக முடியெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பேபி கட் பண்ணிவிட்டு நல்லா அழகாக தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு சென்ட்லாம் போட்டு இட்டுன்னு வந்துடுவேன். இன்றைக்கி இந்த வேலையை முடிக்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். சாஷாவுடைய இது என்னென்னா குஷி, அவளுக்கு வந்துட்டு இந்த ஏர் கூலர் போட்டாலே ரொம்ப குஷியாகிடுவான். இப்போ சாஷா காற்று எங்கே வருது காற்று? இங்கே வா காற்று வருது பேர். ஐ காற்று வருது பேர். சாஷா காற்று வருது ஜில்லுன்னு வருது. வா இந்தா இங்கே வா சாஷா ஹாய் காற்று வருது பேர். இங்கே வா இங்கே இதோ இந்தா சாஷா. சரி நான் கிளம்புறேன். டாட்டா. முடியா. நேற்றெல்லாம் வந்து பட்டாசு கார்த்திகை தீபத்துக்கு பட்டாசு வெடித்தாங்க. ஒரே பயந்துட்டு இருந்தாங்க அம்மா. இன்றைக்கி வந்துட்டு அப்படியே வாயில் ஜொல்லு ஊட்டுது பயத்தில். இங்கே பாரு, என்ன பாருங்க. ஹோய் இந்தா சண்டை 2 பேருக்கும் சண்டை போட்டுக்காதீங்க. இடையில கால் இருக்கு, கடிச்சிடாதீங்க. செய்யலாம் அப்படிதான் செய்யணும். அப்புறம் ஒன்று வந்து இன்னொன்று சோம்பேறித்தனம் ஆகிடும். இங்கே வா ஏய் என்ன இரு, அழுக்க பிடிச்சவங்களுக்கு இன்னும் டைமு எப்போ குளிச்சு இந்த சாஷாவை பார்த்துக்கோங்க முடி இருக்கும்போது. அப்புறமா மொட்டை மண்டையாக வந்து நிற்க போகிறா. 2 பேருக்குமே பண்ணலான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆனியன், அதாவது ரைத்தா, குட்டி வெங்காயம் போட்டு ரைத்தா செஞ்சாச்சு. தக்காளி சாதம்
இதுலேயே வந்து பச்சை மிளகாய் என்னுடைய ஃபேவரேட் இருக்குது. எப்படி இருக்குன்னு சுவை பார்ப்போம் வாங்க. உங்களுக்கும் இந்த தக்காளி சாதம், இந்த ஆனியன் ரைத்தா வந்து டெடிகேட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுவை பார்ப்போம். இந்த ஆனியன் ரைத்தா சின்ன வெங்காயம் தயிரில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இதுன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். பாய்.